இடி ரைட் நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமா யாருன்னா தப்பு பண்ணா அந்த தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இடி ரைடு வர்றாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தெரிய மாட்டேங்குதுல. விசாகன் ராஜா தான் அந்த டாஸ்மாக் இதோட 1000 கோடி ஊழல்ன்றது ஒரு தனி நபர் மேல கொண்டு வர்றாங்க. அதனால நம்ம ஆமாங்க, இடி ரைட் நடந்துகிட்டு இருக்கு. இடி ரைட் நடக்கிறது இது ஒண்ணும் புதுசு இல்லைங்களா, இது யூஸ்வலா நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா நிச்சயமா யாருன்னா தப்பு பண்ணா அந்த தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. மக்கள் வரி பணத்தை லஞ்சமோ ஊழலாகவோ செஞ்சா கட்டாயம் தண்டனை அனுபவிக்கணும். அதனால இடி ரைடு வர்றாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தெரிய மாட்டேங்குதுல. அதனால உண்மை நிலை என்ன என்பது மக்களுக்கும் தெரியணும். லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு கேப்டன் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஆட்சி அமையணும்ன்றதுதான் எங்களுடைய விருப்பம். ஆமா, இல்ல அது எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு தனி நபருடைய விஷயத்த நீங்க அரசுக்குள்ள கொண்டு போக கூடாது அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. பட் இப்ப அவரு விசாகன் ராஜா தான் அந்த டாஸ்மாக் இதோட 1000 கோடி ஊழல்ன்றது ஒரு தனி நபர் மேல கொண்டு வர்றாங்க. அதனால நம்ம வெயிட் பண்ணி தாங்க அது பார்க்க முடியும். அவசரப்பட முடியாது. எதுவாக இருந்தாலும் அது தனி நபரை சார்ந்ததா இல்ல டாஸ்மாக் உடைய அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்ததா அப்படிங்கறத பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம்.